ஹலோ மக்களே, இந்த வாரம் வந்து நம்ம குபேரா படத்தோட ரிவ்யூவும் டிஎன்ஏ படத்தோட ரிவ்யூவும் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகாஸ்ட். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஃபஸ்ட்டு குபேரா படத்தோட ரிவ்யூ பார்த்துருவோம். குபேரா படம் வந்து அதோட ஹீரோ வந்து உங்களுக்கே தெரியும், தனுஷ். ஹீரோயினி ரஷ்மிகா மந்தனா. இதில் வந்து இது ஒரு தெலுங்கு படம். இந்த படம் வந்து தமிழ்லேயும் இல்லை, அதை தெலுங்கில் வந்து சூப்பராக வந்துச்சு. ஏன்னா இதோட டேரக்டர் வந்து தெலுங்கு. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் சொல்லணும்னா, ஒரு பணத்தை வந்து லேக்ஸ் க்ரோஸ் கணக்கில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும். அதுக்காக யாருமே அடையாளம் தெரியாத ஒரு 4 பேர் வேணும். இதில் செலக்ட் பண்ணுற ஆள் தான் பிச்சைக்காரங்க. அந்த பிச்சைக்காரங்கெல்லாம் ஒரு ஆள் தான் தனுஷ். ஆக்சுவலாக ஸ்டோரின்னு பார்த்தா புதுசு. நம்ம அந்த மாதிரி ஸ்டோரி இன்ன வரைக்கும் அந்தளவுக்கு கேட்டதில்லை. மேபி நான் பார்க்காம இருந்திருக்கலாம். மற்றபடி ஸ்டோரிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு புதுசாக இருந்துச்சு. படம் வந்து கிட்டத்தட்ட நியர் 3 hours 10 minutes. இப்போ வந்து படம் வந்து ஊற்றிக்கல. யாரும் வந்து ரொம்ப ரன்னிங் டைம் இருக்குது அப்படின்னு அந்தளவுக்கு சொல்ல. படம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு வந்து வேறு லெவல் எக்ஸலண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு கிளைமேக்ஸ் பிடிக்கல. கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு ஏற்றுக்கும்படியே இல்லை. மற்றபடி வந்து படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இதில் வந்து தனுஷ்க்கு வந்து நேஷ்னல் அவார்டு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில சீன்லாம் போயிட்டே இருக்கும். ஏன்னா டைம் ரொம்ப ஆகுதே அப்படிங்கிறது வந்து ஒரு சில இடத்துல தோணினாலும் 3 hours 10 minutesங்கிறத வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு காமிக்காது. நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து ரஷ்மிகா மந்தனா வந்து ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல ரோலில் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதில் வந்து அடல்ட்டு கண்டென்ட் இருக்கான்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை. சின்ன ஸ்பார்க் மாதிரி ஒரு சில இடத்துல வரும். ஆனால் அதுவும் ரொம்பலாம் கிடையாது, சும்மா நார்மலாக. மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து நாகார்ஜுனா அவங்களும் நடிச்சிருக்காங்க. அவங்களும் சூப்பராக ஆட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. பாட்டு ஒன்றும் அந்தளவுக்குலாம் இம்ப்ரெசிவோடையாக இல்லை. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது ஃபேமிலி சப்ஜெக்ட் அதிகம் வராது. மற்றபடி சும்மா ஒரு டைம் பாஸ் பார்க்கக்கூடிய படம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான படம். பார்த்தீங்கன்னா உங்களை டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாத ஒழிச்சு உங்களை வந்து ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும், உங்களை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண வைக்கணும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு படம். அதனால் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3 கொடுப்போம். அடுத்தது வந்து அதர்வாவுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு கம்பேக் இல்லாமல் ரொம்ப ஒரு படமே அந்த அளவுக்கு கிளிக் ஆகலை. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு படம். கம்பேக் படமான்னு கேட்டால் அதர்வாவை பொறுத்த வரைக்கும் இது கம்பேக் படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டிஎன்ஏ படம் வந்து இதுவும் அதே மாதிரி தான், ஒரு நியூ ஸ்டோரி. இதோட கான்செப்ட் என்னென்னா, அதர்வாவுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் பண்ணுற பொண்ணு வந்து ஒரு பைத்தியம். ஆமாம், ஒரு அளவுக்கு பைத்தியம்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது ஹாஸ்பிட்டலில். அந்த குழந்தைய வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வீட்டில் காமிச்சிட்டு திரும்பி கொண்டு வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த குழந்தை அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகிறது தான் கதை. இதில் வந்து இந்த குழந்தைகளை பற்றி, இந்த குழந்தைங்க காணாமல் போகிறத பற்றி நிறையா வந்து நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த குழந்தைய எதுக்கு கடத்துறாங்க அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒரு விறுவிறுப்பாக ஒரு இதுதான் டிஎன்ஏவுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை வந்து சும்மா கொஞ்சம் சுறுசுறுப்பாக போச்சு. கிளைமேக்ஸில் கொஞ்சம் டவுன் ஆனாலும் மற்றபடி ஃபைட் சீனு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதர்வாவுக்கு இது கண்டிப்பாக ஒரு கம்பேக் பண்ண படம் தான். இந்த படத்துக்கு வந்து நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்குறோம். ஏன்னா இந்த படம் வந்து நல்ல ஒரு விறுவிறுப்பாக போச்சு. இந்த படம் வந்து Jio+ Hotstarல வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி குபேரா படம் வந்து Amazon Primeல ஸ்ட்ரீம் ஆகுது. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன். இது எங்கள் டீமோட ஓன் ரிவ்யூ. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். தேங்க்யூ.